When President Zelensky visits the White House, he'll be here tomorrow in the early part of the day, and we'll be signing a historic agreement that will make the United States a major partner in developing Ukraine's minerals. யுக்ரைன் அதிபர் வெள்ளை மாளிகைக்கு வர்றார், ஜெலன்ஸ்கி வர்றார், ஒப்பந்தம் போடுறார், அமெரிக்காவுக்கு கனிம வளம் கிடைக்க போகுது. இதுதான் டொனால்ட் ட்ரம்ப் வச்சிருந்த எதிர்பார்ப்பு, வெளிப்படையாகவே வெளிப்படுத்திய எதிர்பார்ப்பு. போன வாரத்து சின்ன சண்டையெல்லாம் முடிஞ்சு ஜெலன்ஸ்கி யுக்ரைன் அதிபர் அமெரிக்க வெள்ளை மாளிகை வரும்பொழுது இந்த எதிர்பார்ப்போடு தான் காத்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் பெரிய சண்டையாக அது முடிஞ்சது, கொழாயடி சண்டையாக நடந்தது. அதற்கப்புறம் எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகலை. We gave you, through this stupid president, $350 billion. We gave you military equipment, and you men are brave, but they had to use our military. If you didn't have our military equipment. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட வெள்ளை மாளிகையில் போட்ட சண்டையில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்வார். இந்த நாட்டில் முன்னாடி ஒரு முட்டாள் அதிபர் இருந்தார், பைடனை தான் சொல்கிறார். அவர் மூலமாக பெரிய உதவியை $350 பில்லியன் அளவுக்கு அமெரிக்கா உதவிகளை வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காமிப்பார். இப்படி அமெரிக்கா யுக்ரைனுக்கு செஞ்ச உதவியை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி காமிப்பது இது முதன்முறை அல்ல, தொடர்ந்து சொல்லி வர்றார். இந்த 3 வருஷமா நடக்கக்கூடிய ரஷ்ய யுக்ரைன் போர்ல அமெரிக்க உதவிகள் பெரிய அளவுக்கு யுக்ரைனுக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு எங்களுக்கு இப்ப பிரதிபலன் வேணும்னு கேட்கிறார். பிரதிபலனா டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்ப்பது யுக்ரைனுடைய கனிம வளங்களை, பல $பில்லியன் மதிப்பு கொண்ட கனிம வளங்களை. இந்த யுக்ரைன் மேப்ல பல வண்ணங்களாக காணக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் குவிந்து கிடக்குது கனிம வளங்கள். கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல்ஸ், முக்கியமான மூல பொருட்கள் அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியம் கிளாசிஃபை பண்ற வகைப்படுத்துற முக்கியமான மூலப்பொருட்கள் 30. அந்த 30ல் 21 யுக்ரைன்ல இருக்கு. இன்னொரு கணக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ரா மெட்டீரியல்ஸ்ல 5% ஒரு சின்ன நாடான யுக்ரைன்ல மட்டுமே குவிந்து கிடக்கு. செல்போன், கணினி, மருத்துவ உபகரணங்கள், மின்சார கார்கள், இராணுவ உபகரணங்கள், ஏவுகணைகள் தயாரிக்கிறதுக்கான கனிமங்கள் இவையெல்லாம் யுக்ரைன்ல கொட்டி கிடக்கு. எண்ணெய், இயற்கை எரிவாயு, பேட்டரிகளை உருவாக்குறதுக்கு தேவையான கிராஃபைட், லித்தியம், விமான நிலையம், மின் நிலையம், விமானம் இதெல்லாம் உருவாக்குறதுக்கான தேவையான டைட்டானியம், செர்கோனியம், அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு தேவையான யுரேனியம் இவையெல்லாம் யுக்ரைன்ல குவிஞ்சு கிடக்கு. நிக்கல், கோபால்ட், நியோபியம், பெரிலியம் என எல்லா முக்கியமான கனிமங்களும் யுக்ரைன்ல புதையலா இருக்கு. இந்த ரஷ்ய யுக்ரைன் போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி உலகத்துடைய டைட்டானியம் தேவையில ஒரு 7% பூர்த்தி செஞ்சது யுக்ரைன் தான். யுக்ரைன்ல இருக்கக்கூடிய மொத்த கனிம வளங்களுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு $26 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வாஷிங்டன் போஸ்டோடைய ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த மதிப்பு இந்திய பட்ஜெட்டுடைய அளவை விட பன்மடங்கு அதிகம். இப்போதைக்கு உலகத்துல அரிய வகை கனிமங்களை சப்ளை செய்யறதுல முதல் இடத்துல இருக்கிறது பெரிய நாடான சைனா தான். அதாவது உலக தேவையில 60% சைனாவிலேருந்து தான் வருது. அமெரிக்கா ஒரு வளமான பெரிய தேசம் தான், ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு வளமான தேசம் இல்லை. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாம் பெரும்பாலும் 80% இறக்குமதி தான் செய்யுது. சைனா, மலேசியா, எஸ்டோனியா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து பெரும்பாலும் அமெரிக்கா இறக்குமதி செய்யுது. உலக கனிம வள சந்தையில சைனா தான் ஆதிக்கம் செலுத்துது. இந்த டாமினன்ஸை கட்டுப்படுத்தணும்னு டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறார். அங்கதான் யுக்ரைனை குறி வைக்கிறார். யுக்ரைனுடைய கனிம வளங்களை பெற கிட்டத்தட்ட ஒரு $1 ட்ரில்லியன் அளவுக்கு ஒப்பந்தம் போட நினைக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் ஒரு கணக்கு சொல்ல ஆரம்பிச்சார். $500 பில்லியன் அளவுக்கான கனிம வளங்களை யுக்ரைன் எங்களுக்கு எழுதி தரணும், அதுதான் அவங்க பிரதி உபகாரமா செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லவே, என்னங்க கொடுத்ததை விட ஜாஸ்தியா கேட்குறீங்க, எங்க நாட்டையெல்லாம் உங்கள்கிட்ட விற்க முடியாதுங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சார். நொந்து கொண்டார் ஜெலன்ஸ்கி. ட்ரம்ப் கணக்கு என்னன்னா, அமெரிக்க உந்துதல்ல ஐரோப்பிய ஒன்றியம் யுக்ரைனுக்கு கொடுத்த கடன், அமெரிக்க உதவி இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு $350 பில்லியன் வருது. ரவுண்டா அந்த வட்டி மீட்டர் வட்டின்னு ஒரு கந்து வட்டிக்காரர் போல ஒரு $500 பில்லியன் கணக்கை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய கணக்கை அமெரிக்க அரசுடைய தரவுகள் சொல்லுதான்னா இல்லை, ஒரு $183 பில்லியன் அளவுக்கு அமெரிக்க உதவிகள் யுக்ரைனுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு அமெரிக்க அரசுடைய தரவுகள் சொல்லுது. 2022 ரஷ்ய யுக்ரைன் போர் தொடங்கியது. அப்போ தொடங்கிய போர்ல இப்போ வரைக்கும்
யுக்ரைன் தன்னுடைய நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20% ரஷ்யா கிட்ட இழந்திருக்கு. அந்த இடத்தெல்லாம் விட்டு கொடுக்க சொல்லி ட்ரம்ப் வலியுறுத்துறார். ஸோ ஒரு ட்ரம்ப் கார்டை யுக்ரைன் எடுக்குது. அதாவது தன்னுடைய கனிம வளங்களை ஒரு ட்ரம்ப் கார்டை ட்ரம்ப் கிட்ட வைக்குது யுக்ரைன். அமெரிக்க உதவி இல்லாம யுக்ரைனால ரஷ்யாவை எதிர்கொள்ள முடியாது. அதனால வேற வழி இல்லாம இந்த கனிம வளங்களை எல்லாம் கணிசமான அளவுக்கு அமெரிக்காவுக்கு கொடுக்க முன் வந்திருக்கு யுக்ரைன். ஆனா அதுக்கு அவங்க எதிர்பார்ப்பது அமெரிக்கா கிட்ட செக்யூரிட்டி கேரண்டி, அமெரிக்காவுடைய பாதுகாப்பை எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதெல்லாம் கொடுக்கறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் முன் வரல. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, உடனே போரை நிறுத்துங்க அப்படிங்கிறார். ஆனா போரை நிறுத்துறதுக்கு என்ன வழிவகைன்னு சொல்ல மாட்டேங்கிறார். ரஷ்ய அதிபரை வானலாவை வேற புகழறார். யுக்ரைன் தரப்பு வாதம் என்னன்னா, இந்த அமைதி ஒப்பந்தத்தை செஞ்சா நிச்சயமா இந்த சீஸ் ஃபயரை ரஷ்யா மீறும், தொடர்ந்து எங்களை விழுங்கவே நினைக்கும். ஆனா அதுலேருந்து எங்களை தற்காத்துக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி கேரண்டி, பாதுகாப்பு உத்தரவாதம் அவசியம். அப்பதான் போர் நிறுத்தத்துக்கு நாங்க சம்மதிப்போம் அப்படிங்கிறதுல உறுதி காட்டுறார் ஜெலன்ஸ்கி. டொனால்ட் ட்ரம்ப் யுக்ரைனுடைய கனிம வளங்களை குறி வச்சுட்டார். கையில காசு வாயில தோசைங்கிற மாதிரி கனிம வளங்களை கொடுங்க, போர் நிறுத்தத்தை செய்யலாங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். எந்த அளவுக்கு பெற போறாருன்னு தெரியல. ஆனா ஜெலன்ஸ்கி கொடுக்கவும் தயாரா இருக்கிறார். போர் நிறுத்தத்துக்கு பிறகு அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி கேரண்டி அவசியம், அதுல நாங்க மாற மாட்டோம், அதுல உறுதியா இருக்கும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி நிற்கிறார். இந்த போரை 3 வருஷமா நடக்கக்கூடிய போரை யுக்ரைனுடைய கனிம வளங்கள் தடுத்து நிறுத்துமா, பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.